ஆழமரம் பிரிஞ்சிட போகுது பார்த்து பலா 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 ஊத்திக்கோ. ஏய் உன் பிளான் என்னடா? கேக்கு கீழே விழணும் அதானே? ஓகேவா? ரொம்ப இது பண்ணுவோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி கொடுத்ததுக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து படம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு 3 hours வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி வெளில வருவாங்க. இந்த படம் முடிச்சோட கூட ஆடியன்ஸ் யாருமே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஃபீல்ல டைட்டில் ஓடி படம் முடிஞ்சிருச்சு, அப்படியே அந்த தாக்கத்தில் அப்படியே உட்காந்துருக்காங்க. கடைசியா ஒரு 5 நிமிஷம் படம் முடிஞ்சதும் அது கிரியேட் பண்ண முடிஞ்சது சார். அதை மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். அதான் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், மாமன் 50th ஷீல்டு உள்ள இருக்கு சார், அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த படத்துக்கு ஷீல்டு வேணும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அத்தனை பேர் எமோஷனல், எத்தனையோ பேர் டேரக்டரை பார்த்தா வந்து செல்ஃபி எடுப்பாங்க சார், சூப்பர் படம்பாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஹக் பண்ணி அழுது முத்தம் கொடுத்துட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் சார் உண்டாக்குன தாக்கம். ஸோ எங்கள் தேட்டருக்கு வரணும்னு நேற்று நம்ம பிஆர் சதீஷ் நாட்டை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன், அவசியம் நம்ம தேட்டருக்கு கூட்டிட்டு வாங்கன்னு. சார் இங்கே வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. தேங்க்யூ தேங்க்யூ. எந்த சக்ஸஸையும் கேக் வெட்டி கொண்டாடுவோம். இது ஒரு கிராண்ட் சக்ஸஸ். கண்டிப்பாக கேக் வெட்டாமல் எப்படி நீங்கள் பேசிட்டு ஓகேவா? ரெண்டு பேரும் அது ஹேப்பி பண்ணி தான் பண்ணுவோம். ரைட் ஓகே, அப்படியே கட் பண்ணுவோம். சென்டரா வாங்க தம்பி. விஷ்ணு தம்பி, விஷ்ணு பின்னாடி கேமராமேன். சார் அப்படியே பேச ஆரம்பிச்சிடலாம் சார். இல்ல இல்ல அதான் அப்படியே அப்படியே அது அப்படியே இருக்கு. சார் தம்பி நல்லா கொடுப்பா. ஆமா ரெடி ரெடி ரெடி. சரி சரி சார் இப்படி பாருங்க. வணக்கம். வாழை படம் தேட்டருக்கு வருமா வராதா அப்படின்னு சும்மா எதுவுமே பிளான் பண்ணல. நாங்கள் சும்மா அந்த கதை படம் இந்த படமாக மட்டும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆரம்பித்த ஒரு படம். அதுக்கு படம் பார்த்த முதல் நாள் முதல் எடிட் பார்க்கும்போது எல்லாம் சொல்லிட்டாங்க, இதை தேட்டருக்கு கொண்டு வாங்க, மக்கள்
பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும், கண்டிப்பாக மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி முதல் எடிட் பார்த்த என்னோட டைரக்டர் ராம் சார் எல்லாருமே சொன்னாங்க. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த விஷயம் எல்லாமே. ஹாட் ஸ்டாரில் சொன்னாங்க, எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஓகேவா ஓகே ஓகே சார். அதுக்கப்புறம் இதை வந்து தேட்டருக்கு பிளான் பண்ணோம். நினச்ச மாதிரியே எல்லாம் சொன்ன மாதிரியே ஒரு உண்மையான கதையை வந்து தேட்டரில் பார்க்கும்போது மக்கள் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க, அது எவ்வளோ ஓன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நிச்சயமாக மக்கள் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அது சின்ன கதை, பெரிய கதை, பெரிய ஹீரோ யாரெல்லாம் பார்க்காம அந்த கதையை ரொம்ப உண்மையாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா அதை மக்களுக்காக தயாராகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக வாழை அமைஞ்சிருக்கு. வாழையை சப்போர்ட் பண்ண, வாழையை தனது சொந்த கதையாக மாற்றிக்கிட்ட ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே டீம் சார்பாக நன்றி. மேல இருக்குப்பா, ஏன்பா மேலே இருக்குப்பா. நீங்க போய் பாருங்க. நான் இதை சொல்லிடுறேன். முதல்ல வாழை வந்து பிளான் பண்ணது டிமார்ட் காலனி தங்கராஜ் ஹவுஸ்லயே போச்சு. ஸோ உண்மையை சொல்லணும்னா பிளான் பண்ணது ஒரு ஷோ தான் வாழை பிளான் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு படம் வந்து 4 ஷோ, நாளைக்கு சண்டே வந்து படம் வந்து 5 ஷோ. ஸோ சின்ன தேட்டரில் ஒரு ஷோ கொடுத்த படம் இப்போ பெரிய தேட்டரில் 5 ஷோ திங்கட்கிழமையில இருந்து. சூப்பர் சார், நன்றி. அதான் கான்வெர்சேஷன் இப்போ நடக்கல. என்ன அப்படின்னா ரொம்ப நானே எதிர்பார்க்கல. எனக்கு கருத்தை சொல்லி நினைக்கிறேன். எனக்கு பரியேறும் பெருமாள் ரிலீஸ் ஆன அப்போ ஒரு 10 days கழித்து எனக்கு ஒரு ஆலோசனை கால் பண்ணாரு. ஆஃபீஸ் வர முடியுமான்னு போயிட்டாரு. நான் எதுவும் எங்கேயும் சொன்னதில்லை, பதிவு பண்ணதில்லை. அப்போ நான் பார்க்க போயிருந்தேன். பார்க்க போய் சும்மா பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு டயர் ஓப்பன் பண்ணி ஒரு 5 பவுன் செயின் போட்டேன். ஏன் அன்றைக்கி அந்த ரூமில் யாருமே இல்லை, நானும் அவர் மட்டும் தான் இருந்தோம். அப்போ நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இல்லை இது ஆனால் யார்ட்டு சொல்லணும் அவசியம் எனக்கு தோணுச்சு, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டு. அதுக்கப்புறம் நான் பெருசாக எங்கேயாவது பார்த்தா பேசிடுவார். அதே மாதிரி தான் வாழை பார்க்கணும் அப்படின்னு அவர் நான் நாளாக கேட்டுட்டு இருந்தேன். சார் வாழை பார்க்கணுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு டேட் கொடுத்து பார்த்தாரு. அதான் அது இயல்பாக நடந்தது. நான் என்னை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த முத்தம், அந்த மௌனத்துக்கு அப்புறம் நான் இன்னும் 2 பேருமே நான் பேசிக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும், அந்த முத்தத்துக்கும் அந்த மௌனத்துக்கும் இடையில நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஏன்னா நான் வெளியிருந்தமால அப்போவே எனக்கு நிறைய விஷயம் பேசியிருக்கிறதுனால அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ வார்த்தைகள் இருக்குன்னு புரிஞ்சிச்சு. அது எனக்கு தெரியாதுங்க. நான் எனக்கு எப்போவுமே பேசுவேன், எல்லா படமும் பேசுவேன். பெரியம்மாள் பேசிக்கிறது, கண்ணன் பேசிக்கிறது, எப்போல்லாம் சந்திக்கிறோமோ அப்போ பேசிடுவோம். நம்ம எங்கேயாவது எதேச்சியாக சந்திச்சோன்னா அப்போ பேசிடுவோம். சார் இப்போ வரக்கூடிய படங்களில் வந்து நிறைய படங்கள் யூஸ் இல்லை அவங்கவுக்கான ரைட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த ரைட்ஸை கொடுத்து அது யாருக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பக்காவாக காரணம் அவங்க இல்லை. இப்போ பாட்டு சும்மா யூஸ் பண்ணுறேன். அந்த பாட்டு நான் அந்த பாட்டு தான் நான் டான்ஸ் ஆடணும். அந்த பாட்டு என் ரைட்டை கனெக்ட் ஆகிடுது. அந்த கேட்கும்போது விரும்ப சாங்காக தெரியுது. ஆனால் அந்த பழைய சாங்ஸ்க்குள்ள நம்மளோட வாழ்க்கை பிணைஞ்சிருக்கு. நம்ம 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 ஒரு நாளை மாற்றின பாடல்களும் நிறைய அப்போ பழைய உண்மையான கதைகள் எடுக்கும்போது அந்த பாடல்களுக்கு முக்கியமான வேல்யூ கிடச்சிருக்கு. பஞ்சமிட்டாய் பாட்டு வந்து என் லைஃப்பில் ஒரு முக்கியமான பாட்டு. அது இங்கே எப்படி பார்க்கப்படுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அது எப்போவுமே ஒரு பெயினான பாடல் தான். அந்த பாடல் அந்த நிமிஷம் அந்த நாளில் அப்படி தான் நடந்துச்சு. அதனால் அந்த பாட்டை யூஸ் பண்ணுவேன். அது பக்காவாக யார்கிட்ட ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சு வாங்கி அதுதான் யூஸ் பண்ணுவேன். அதான் முத்தங்கள் தான் அதிகமாக கிடைச்சது. நிறைய பேர் பேசலை, கமெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து பேசலை. எல்லாமே ஃபோன்லேயும் சரி நேர்லேயும் சரி அவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு அமைதியும் ரொம்ப நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைக்குழுக்கள் முத்தம் சொல்லலாம். பெருசாக கான்வெர்சேஷன் மற்ற 3 படத்துக்கு நடந்த மாதிரியான ஒரு உரையாடல் பெருசாக அந்த படத்துக்கு பெருசாக இது அப்படி இது இப்படி இந்த ஷாட் அப்படி அந்த ஷாட் இப்படி யாருமே பேசணும்னு சொல்கிறேன். அப்படி யாருமே இந்த ஷாட் அப்படி இருந்துச்சு அந்த ஷாட் இப்படி தான் பேசவே முடியும். எல்லாருமே லவ் யூ மாறின்னு சொன்னாங்க, முத்தம் கொடுத்தாங்க, கட்டி பிடிச்சாங்க. அவ்வளோதான். ஒரு 10 days கழிச்சு கூட பேசலாம். பரியேறும் பெருமாள் வாழை பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்த இடையில இருக்கிற 2 படத்தை வந்து பிடிக்கல.
நான் பிளான் பண்ண மாட்டேன். ஒரு கதை இப்போ கர்ணன் வந்து அது ஒரு இஷ்யூ, நடந்த இஷ்யூ. அந்த கதைக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க பக்கமாக திரும்பி பண்ணணும்லாம் பண்ணுறது இல்லை. வாழை இது ஒரு கதை ஓகேங்களா, அந்த மனிதர்கான கதை, இந்த சின்ன பையன் நடந்த கதை ஒரு கதை அப்படின்னு அவனுக்கு என்ன நடக்குமோ அதான் சும்மா ஒரு கதைக்குள்ள நம்ம திட்டமிட்டு பிளான் பண்ணலாம் பண்ணுறது இல்லை. அந்த கதையோட நீடு, அந்த கதையோட தேவை இருக்கிறது அதுதான் டிசைட் பண்ணணும். கலியுகமாக அப்படி இல்லை. கர்ணன் ஊரோட யுத்தம், ஊரோட சண்டை, அதோட ஓலம் அப்படி இருந்துச்சு. மாமனா அந்த மாதிரி ஒரு கதை எந்தெந்த கதைக்கு தேவைப்படுதோ, எந்தெந்த ஒரு எமோஷனுக்கு, எந்தெந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஒரு பயங்கரமான எதுவுமே தேவைப்படுதோ அது செஞ்சு அவங்க நான் ஒருவேளை நானே எடுத்தா கூட ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இதில் இந்த நடந்துக்கணும்ல, இது ஏன் நடக்குதுன்னு கேட்பாங்க ஆடியன்ஸ் ஓகேங்களா. அப்போ யாருன்னு அதை பண்ணாமல் இருக்க முடியாது, பண்ணிகிட்டே இருக்க முடியாது. தேவையில்லாமல் மட்டும் பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும், தேவையான இடத்துல பண்ணாமல் விட்டாலும் தெரிஞ்சு போயிடும். அதனால வந்து கதை தான் நம்ம எடுக்கிற நம்ம திரைக்கதை தான் தீர்மானிக்கும். பார்த்துட்டாரு, 3 பேர் பார்த்துட்டாரு. அவரை பத்தி எதுவுமே வரல. மற்ற டேரக்டர்ஸ்லாம் அதான் அவர் ஃபர்ஸ்ட் அதை ஞாபகம் கவனிக்கல மீடியா. மாமன்னன் ரிலீஸான அப்போவே, மாமன்னன் ரிலீஸாக்கு முன்னாடியே உதய் சார் வந்து ட்வீட் போட்டுருப்பாங்க, உங்களோட வாழ்க்கையில் சிறந்த படம் வாழைன்னு போட்டுருப்பாங்க. நீங்கள் பார்க்கல, அன்னைக்கு பார்க்கல. முதல்ல வாழையை பற்றி ட்வீட் போட்டது உதயநிதி சார் ஓகேங்களா. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ட்வீட் பார்த்தாரு, அப்புறம் மியூசிக்காக மட்டும் ஒரு டைம் பார்த்தாரு, இப்போ சமீபத்தில் ஒரு டைம் பார்த்தாரு ஓகேங்களா. அவருக்கு என்ன சொல்கிறது, வாழை மாமன் அப்போவே வாழை ஷூட்டிங்கே வந்திருக்காரு. அவரை காப்பி போயிட்டு வச்சாரு, அவங்க என்கிட்ட பேசிட்டு கேள்வி பார்க்கலாம் போட்டுருக்காரு. இல்லை படம் பார்த்தா கூப்பிடுவாங்க. கலகலப்பான அப்படின்னா எனக்கும் ஆசை தான். பட் நானே ரொம்ப ரேராக இந்த மாதிரி ஆட்கள்